Good morning, friends. Today we discuss the topic on metallic bond. So, the metallic bond is primary bond the last bond in nature on the metallic bond. So, அதிகமான metals இந்த metallic bonds தான் இருக்கும். All metals and as well as alloys இதுல எல்லாத்துலயுமே இந்த metallic bond தான் அதிகமா இருக்கும் compared to covalent and ionic bonds. ஸோ இந்த மெட்டாலிக் பாண்ட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு இது சோடியம் ஆட்டம், இது சோடியம் மாலிகுல், நிறைய ஆட்டம் சேர்ந்தது. இதுக்கடையில் அந்த லாஸ்டா இருக்கக்கூடிய இதுல ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல 2 எலக்ட்ரான் ஃபில் ஆயிருக்கு, செகண்ட் ஆர்பிட்ல 8 எலக்ட்ரான் ஃபில் ஆயிருக்கு. இந்த லாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு சிங்கிள் வேலன்ஸ் எலக்ட்ரான் டிட்டாச் பண்ணி அந்த எலக்ட்ரான்ஸ் என்ன செய்யும்னா டிட்டாச் பண்ணி இந்த ஆட்டத்துக்கு இடையில மூவ் ஆயிட்டு இருக்கும், ஆட்டத்துக்கு இடையில மூவ் ஆயிட்டு இருக்கும். But there is some attractive force between the valence electrons. In the valence electrons, the detached ஆன valence electrons delocalized electrons சொல்லுவோம். The delocalized electrons இது சாதாரணமா என்ன செய்யும்னா அந்த electrons will be moving in the boundary. அந்த மெட்டலுடைய பவுண்டரிக்குள்ள அங்கங்க மூவ் ஆயிட்டே இருக்கும். அப்ப இந்த கோர் நியூக்ளியைக்கும், இந்த கோர் நியூக்ளியனா ஒரு எலக்ட்ரான் டிட்டாச் ஆன நியூக்ளியைக்கும் இந்த delocalized electronக்கு இடையில ஒரு attractive force இருக்கும். So this attractive force is called some bonds, that's called metallic bond. அப்ப this metallic bonds could be created in this way. Okay, so அதுல எலக்ட்ரான் ஷேரிங்னாலயோ எலக்ட்ரான் அஃபினிட்டினால உருவாகும். பட் இதுல எலக்ட்ரான் டிட்டாச் ஆயிட்டு எலக்ட்ரான்ஸ் எப்பயுமே என்ன செஞ்சுன்னா ஈஸியா அங்கங்க ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும். ஏன்னா ஒரே ஒரு ஸ்டேஷனரியா இருக்காது. எலக்ட்ரான்ஸ் எப்பயுமே மாஸ்லெஸ் பார்ட்டிகல்னால என்ன செய்யும்னா அங்கங்க அக்கார்டிங் டு அட்ராக்டிவ் பவர், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், இட் வில் பி மூவிங் பேக் அண்ட் ஃபோர்த் டிரெக்ஷன். இப்போ இதுல நம்ம ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டையோ அல்லது தெர்மல் ஃபீல்டையோ கொடுக்கும்போது இட் வுட் பி ஆக்சிலரேட்டட், எலக்ட்ரான்ஸ் ஆக்சிலரேட்டட் ஆகும். ஸோ அதனால இந்த வேலன்ஸ்ட் டீலோக்கலைஸ் எலக்ட்ரான்ஸ்க்கும் இந்த கோர் நியூக்ளியைக்கு இடையில இருக்கக்கூடிய அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்க்கு பேரு மெட்டாலிக் பாண்ட் அப்படின்னு சொல்றோம். Objectives of the today's talk is introductions about metallic bonds, theory and illustrations. Theory, some of the illustrations is going to be visualized, and properties. Finally, summarize the today's talk. இப்போ இது இந்த ப்ளூ கலர் இருக்கிறது கோர் எலக்ட்ரான்ஸ், நியூக்ளியை சுத்தி ஒரு அந்த கோர் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் மட்டும் டிட்டாச் ஆகும். அந்த டிட்டாச் ஆகக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எங்கேயும் வெளியில போகாது. இட் கேனாட் கம் அவுட். ஓகே இட் கேனாட் கம் அவுட் from the particular metal. So it would be traveling between the two atoms, traveling between the two atoms. அதுக்கு இடையில கூடிய ஸ்மால் ஸ்பேஸ்க்குள்ள எலக்ட்ரான், ஏன்னா வெரி ஸ்மாலர் மாஸ், ஸ்மாலர் சார்ஜ், அதனால அந்த ஸ்மால் சார்ஜுக்குள்ள, ஸ்மால் ஸ்பேஸுக்குள்ள அங்க எங்கேயும் எல்லா இடத்துலயும் மூவ் ஆயிட்டு இருக்கும். ஸோ இந்த மூவ் ஆயிட்டு இருக்கனால அந்த எலக்ட்ரான் கிளவுட், தட் இஸ் கால்ட் எலக்ட்ரான் கிளவுட் ஆர் எலக்ட்ரான் சீன்னு சொல்லுவோம். அதை எலக்ட்ரான் கிளவுட் அண்ட் எலக்ட்ரான் சி. ஸோ திஸ் எலக்ட்ரான் கிளவுட்ஸ் அண்ட் எலக்ட்ரான் சி, இந்த பர்டிகுலர் எலக்ட்ரான் கிளவுட்ஸுக்கும் இந்த சார்ஜுக்கும் இடையில இருக்கக்கூடிய அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் இந்த மெட்டாலிக் பாண்ட். இப்ப இதுல இந்த படத்துல மெட்டாலிக் பாண்ட் பத்தி பேசிக்கா உள்ள டெஃபினிஷன் இதுல சொல்லியிருக்கோம். மெட்டாலிக் பாண்ட் இஸ் a last primary bonding type. It is existing both metals and their alloys. In metal atoms lose their outer electrons to form a metal cation. அதுல உள்ள அவுட்டர் எலக்ட்ரானை வெளியில எடுக்கும்போது மெட்டல் கேட்டையனா கன்வெர்ட் ஆகுது. The electron from all metal atoms from the electron C are cloud which can flow throughout the space occupied by the atom. இங்க என்ன செய்யும்னா இந்த ஆட்டத்துக்கு உள்ள அங்கங்க ஈஸியா ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும். These electrons are oftenly described as delocalized electron. These electronsக்கு பேர் என்னன்னு சொன்னா delocalized electrons அப்படின்னு சொல்றோம். ஓகே, சோ இந்த படத்தை நம்ம விசுவலா நம்ம இந்த இதுலயும் காட்டுறோம். இந்த டிட்டாச் ஆன எலக்ட்ரான் சுத்தி ஃபுல்லா என்ன செஞ்சிருக்கு, இந்த நியூக்ளியர் கோருக்கு வெளியில ஒரு பர்டிகுலர் பேட்டா அரேஞ்ச் ஆயிருக்கு. So the metallic bonds is going to be formed like this. ஓகே, இப்ப இதுக்கு முன்ன it is different from both ionic and covalent bond. The metal cation and the electrons are oppositely charged. அந்த மெட்டல் கேட்டையானும் போன லாஸ்ட் ஸ்லைட்ல பார்த்த மெட்டல் கேட்டையானும்
அதோட electrons oppositely charged and hence attracted each other. The electrostatic force called metallic bond. When the variable number of electrons is shared by the variable number of atoms, the formation of metallic bond takes place. Variable number of atoms இருக்கு, variable number of electrons emit பண்ணுது. அந்த ரெண்டுக்கு இடையில ஒரு bond வந்து create ஆகுது. The nuclei is a crystal constitute the ion core, while the electron produce a since charge around the ions. Electron வந்து space around the ions. Electrons வந்து அந்த அந்த அயானுக்கு இடையில இருக்கக்கூடிய ஸ்பேஸுக்குள்ள சார்ஜ் அந்த ஸ்பேஸுக்குள்ள எலக்ட்ரான்ஸ் கிளவுட் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே ரைட். இப்போ கன்சிடர் a sodium as an example, which is an electronic configuration of 1s2, 2s2, 2p6, 3s1. When the sodium atom come together, the first slide நம்ம சொல்லியிருப்போம், the outermost valence electron is 3s atomic orbital of sodium atom. Share the space with the corresponding electron as a neighboring atom to form the molecular orbital. அதில் உள்ள லாஸ்ட் எலக்ட்ரானை வெளியில எமிட் பண்ணும்போது அது வந்து என்ன செஞ்சு எலக்ட்ரான் அந்த டிட்டாச் எலக்ட்ரானுக்கும் அந்த அயன் கோருக்கு இடையில ஒரு மாலிகுலர் ஆர்பிட்டால ஃபார்ம் ஆகுது. ஈச் sodium atom is being detached by 8 other atom being shared occurs between the central atom of 3s orbital in 8 atoms. All 3s orbital in atom overlap to give the vast number of molecular orbital which are going to be whole piece of metal. எல்லா எலக்ட்ரானும் ஓவர்லேப் ஆகும்போது இல்லையா the vast number of molecular orbitals ஃபார்ம் ஆகுது. அப்ப இது வந்து ஒரு சின்ன மெட்டலுக்குள்ள வருது. The electron can move freely within the molecular orbit. Therefore, each electron separated from this parent atom. ஒவ்வொரு எலக்ட்ரானும் ஆட்டத்துல இருந்து வெளியில வந்துடும். The electrons set to be delocalized. The metal is held together by strong forces of attraction between the positive nuclei and delocalized electrons. Okay, so இதுதான் அந்த core point. அந்த the electrons are said to be delocalized. The metals is held together by strong forces of attraction between the positive nuclei and delocalized electrons. Okay, so these are the properties of metallic bonds. The metallic bonds is a non-directional in character. ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன் கிடையாது. இது எந்த ஸ்பேஸ்ல நடக்கலாம். ஸோ ஸ்பேஸ அந்த நியூக்ளியோட கோர் ஸ்பேஸை ஃபுல்லா ஆக்குபை பண்ணும். அதனால இட்ஸ் a non-directional bond. Metallic bonds are good conductors, forming electrons cloud and having a high melting and low ionization energy. இல்லையா மெட்டால் வந்து இஸ் அ குட் கண்டக்டர். ஏன்னா அதை சுற்றி வந்து எலக்ட்ரான் கிளவுடு இருக்கு, அதனால ஹை மெல்டிங் பாயிண்டா இருக்கும், பட் லோ அயனைசேஷன் எனர்ஜி இருக்கும். எலக்ட்ரானை ரிமூவ் பண்றது வந்து ஈஸியா இருக்கும். ஏன்னா பிகாஸ் ஈஸிலி டிட்டாச்ட் எலக்ட்ரான்ஸ் இஸ் ஈஸிலி ரிமூவ் ஃப்ரம் த பர்டிகுலர் மெட்டல். மெட்டாலிக் கிறிஸ்டல்ஸ் ஆர் டக்டில் அண்ட் ஸ்ட்ராங் டியூ டு எபிலிட்டி ஆஃப் த பாண்ட் எலக்ட்ரான்ஸ் மேக் டு பிரேக் பாண்ட்ஸ் ரெடிலி. டக்டிலிட்டி நேச்சர் அப்படின்னா எலக்ட்ரான் வந்து உடையக்கூடிய தன்மையா இருக்கும் அண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும். டியூ டு எபிலிட்டி ஆஃப் த பாண்ட் எலக்ட்ரான்ஸ் டு மேக் த பிரேக் பாண்ட்ஸ் ரெடிலி. அதுல ஈஸியா பாண்டை பிரேக் பண்ணி தான் நம்ம மெட்டல்ஸை வந்து இது பண்ணுவோம். அதனால ஈஸியா பிரேக் ஆகிற மாதிரி இதோட அமைப்பு இருக்கும். They have a characteristic properties such as bright luster, high electrical and thermal conductivity, malleability, ductility and a high tensile strength. These are some special character. So bright luster, ஈஸியா என்ன பிரைட் லஸ்டர்னா ஈஸியா வந்து ஒளிரக்கூடிய தனிமங்களா இருக்கும். ஹை எலக்ட்ரிக்கல் அண்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி, ஏன்னா எலக்ட்ரான்ஸோட கிளவுட்ஸ் ஜாஸ்தி, அதனால ஈஸியா கண்டக்ட் பண்ணும். ஹை தெர்மல் கண்டக்டிவிட்டி அஸ் வெல் அஸ் தெர்மல் கண்டக்டிவிட்டி, ஹை எலக்ட்ரிக்கல் தெர்மல் கண்டக்டிவிட்டி. மேலபிலிட்டி, அந்த மேலபிலிட்டி அப்படின்னா சின்ன தகடாவோ ஒரு இதாவோ மாத்தலாம், தகடா மாத்தலாம். அண்ட் டக்டிலிட்டி அப்படின்னா உடையக்கூடிய பொருளா மாத்தலாம். அண்ட் ஹை டென்சில் ஸ்ட்ரென்த், ஹை டென்சில் ஸ்ட்ரென்த். டக்டிலிட்டி மீன்ஸ் இட்ஸ் ஸ்மால் லைக் தகடு அந்த மாதிரி நினைக்கிறேன், தகடு. இது வந்து சின்ன ராடு இந்த மாதிரி. ஹை டென்சில் ஸ்ட்ரென்த், அதிக மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் இதுல இருக்கும். Metals tend to have a high melting points and boiling points, suggesting a strong bonds between them. அதுல அந்த ரெண்டுக்கு இடையில வந்து ஒரு ஸ்ட்ராங் பாண்ட் இருக்கிறதுனால ஹை மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட்ஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு எல்லா மெட்டல்ஸ்லயும். Finally, summarize today's talk. Okay, சோடியம் ஆட்டத்தை வந்து இதுல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இப்ப சோடியம் ஆட்டம் வந்து ஒரு சோடியம் 11ங்கிறது அதுல உள்ள ஒரு எலக்ட்ரானை டிட்டாச் பண்ணி டீலோக்கலைஸ்ட் எலக்ட்ரான்ஸா இந்த ஸ்பேஸ்க்கு இடையில அலோவ் பண்ணுது. இந்த ஸ்பேஸ்க்கு சரௌண்டிங்ல வந்து சார்ஜ் கான்ஃபிகரேஷன் இருக்கும். இந்த சார்ஜுக்கும் அந்த மெட்டல் அயானுக்கு இடையில ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்க்கு பேர்
மெட்டாலிக் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இட்ஸ் அ வெரி சிம்பிளஸ்ட் டெமோ. ஸோ இது வந்து ஈஸியான செஞ்சிருக்கோம். அந்த எலக்ட்ரான்ஸ் கிளவுட்ஸ் வந்து ஒரே இடத்துல இல்லாம அங்கங்க ஈஸியா மூவ் ஆயிட்டு இருக்கு வித்தின் த பவுண்டரி. அப்ப இதை வந்து ஈஸியா டிட்டாச் பண்ணிக்கலாம், ஈஸியா அயனைசைஸ் பண்ணிக்கலாம். அதனால அந்த மெட்டல்ஸ் வந்து ஹை எலக்ட்ரிக்கல் அண்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி அண்ட் லோ அயனைசேஷன் எனர்ஜியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலா டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ these are the core point. You remember this, what is meant by delocalized electrons. So how to forming the bond between the core core nuclei and the delocalized electrons. அந்த delocalized electronsக்கு இதுக்கு இடையில இருக்கக்கூடிய எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் தான் இந்த பாண்டிங் நேச்சரா நமக்கு வெளியில வருது. ஓகே, ஸோ up to this, I today I finished my class within this. Okay, I hope you are strongly understanding the concept of metallic bonds and based on some visualized concepts. Okay, thank you very much for your patient listening.